ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். இன்றைக்கி ஒன் சைடில் கிறிஸ்பியாக தோசை. ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான தோசைக்கு கருப்பு உளுந்து வச்சு ஒரு கார சட்னி. இது நான் எப்போவுமே அரைப்பேன். இந்த சட்னி பண்ணால் அவ்வளோ சூப்பராக காலி ஆகிடும். நிறைய தோசை சாப்பிடுவாங்க. எவ்வளோ தோசை தான் ஊற்றி போடுறோம் நமக்கு கணக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம், 3 தக்காளி, நல்லா 2 டேபிள் ஸ்பூனுக்கு உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா, பூண்டு, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டும் கூட கலந்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சட்னியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இன்றைக்கே நைட்டு டிஃபனுக்கு செய்யுங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 3 காரம் இருக்கிற காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன், சின்ன மிளகா. பூண்டு சின்ன பூண்டாக இருக்கிறதுனால தோலோடையே அப்படியே 4-5 பல் போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு கருப்பு உளுந்து, இது 2 டீஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன். டீஸ்பூனில் போட்டிங்கன்னா 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பெரிய டேபிள் ஸ்பூன் வச்சுருந்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இது பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் தோல் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பெருசாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம், வதங்கிடும். நான் காஞ்ச மிளகாய் மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா அது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்போ தான் சட்னி நல்ல ரெட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அதிலே விடாமல் காஞ்ச மிளகாய் மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி, புளிப்பு சுவை இருக்கிற தக்காளி 2 போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். நான் உளுந்து எடுக்கலை, வெங்காயத்திலே தான் இருக்குது. இது மாதிரி சேர்த்து வதக்கி அரைக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த சட்னி கருப்பு உளுந்து நமக்கு ரொம்ப சத்தானதுங்க. எப்போல்லாம் நீங்கள் சட்னி அரைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி கருப்பு உளுந்து தோலோட உடைச்ச உளுந்தும் கிடைக்கிது, முழு உளுந்தும் கிடைக்கிது. கண்டிப்பாக வாங்கி இதே மாதிரி நீங்களும் சட்னி அரைச்சி பாருங்கள். உப்பு சேர்த்துட்டேன், தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி வர வரைக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாயும் அதிலே போட்டேன். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். இது நல்லா கூல் டவுன் ஆன பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு சூடு ஆறின பிறகு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அரைச்சிட்டேன். தண்ணியே விடக்கூடாதுங்க, நல்லது கெட்டிமாக இருக்கணும் சட்னி. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸியை ஒரு இந்த கரண்டி இருக்குது பாருங்கள், அந்த கரண்டியால் ஒரு அரை கரண்டி தண்ணி, நீங்கள் 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நீங்கள் கொஞ்சமாக அப்படியே அலசி போட்டிங்கன்னா போகிறோம். அவ்வளோ தண்ணி சேர்த்திங்கன்னா போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறிடும். வெங்காய சட்னிக்கு மட்டும் நம்ம அரைக்கும் போதே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் தண்ணி விடக்கூடாது. இதுதான் டெக்னிக்கு. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். இப்போ நல்ல கடுகு மட்டும் தாளிக்கிறேன். இதை கண்டிப்பாக தாளிப்பு மட்டும் நீங்கள் நல்ல செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் சட்னி. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் அந்த சட்னி மேலேயே. இந்த தாளிப்பை நான் செஞ்சுட்டேன். இப்போ ரொம்ப டேஸ்டியான கருப்பு உளுந்து வச்சு ஒரு கார சட்னி. இது இட்லி கூட, தோசை கூட, அரிசி உப்புமா கூட, அடை கூடன்னு எல்லாத்துக்கூடையும் பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் இந்த சட்னி இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்போ உடனேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தோசை சாப்பிட்டாலும் சரி, இட்லி சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் தோசை கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த தோசையும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு தோசை. ஹோட்டல்லலாம் கிறிஸ்பியாக சாப்பிடுவோம், பேப்பர் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணி. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வரவே வராது வீட்டில். நீங்கள் இட்லி மாவையே கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் கல்லாக இருந்ததுன்னா நீங்கள் மெல்லிசாக தடவிடுங்க. ஹை ஃப்ளேமில் எண்ணெய் ஊற்றி குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா தானாகவே தோசை எழும்பி மேலே வரும். இது ஒரு மேஜிக் மாதிரியே அந்த கல்லில் நடக்கும். இது நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசப்ஷனுக்கு சாப்பிட போயிருந்தப்போ, கல்யாண ரிசப்ஷனில் அந்த சமையல்காரர் கல் போட்டு ஊற்றிக்கிட்டு இருந்தார். ஒரு ஹோட்டலுக்கு போனோம் நாங்கள் ரிசப்ஷனுக்கு. அங்கே செஃப் இந்த மாதிரி ஊற்றி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு தோசை திருப்பியால் அடுப்பை லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சிடுறாரு. அப்போ ஜீபூம்பா மாதிரி இந்த தோசை தானாகவே மேலே எழும்பி வருது. நிறைய பேருக்கு கல் எடுக்க வராது, ஒட்டிக்கும், இந்த மாதிரிலாம் நடக்காது. இந்த மாதிரி மாவு மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பேப்பர் ரோஸ்ட்டு உங்களாலேயும் ஊற்ற முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.